जय जगत्माता बगलामुखी। ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा। இது ஒரு பையனுடைய ஜாதகம், அதாவது ஒரு மெயிலோட ஜாதகம். இது எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஆள் தான். என்னுடைய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சகோதர ஸ்தானத்தில் உள்ள ஒரு லேடி. அவர்களுடைய ஒரே ஒரு பையன். அந்த லேடியோட பேரு விஜயலக்ஷ்மி. அவர் கேரளாவில் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஸ்டாஃபு. அவரோட ஹஸ்பண்டும் அப்படி இருந்தாங்க. அதாவது இந்த பையனோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்து கொண்டு இருந்தாங்க. இந்த பையன் சின்ன வயசுலேயே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவரோட அப்பா இறந்து போச்சு. அப்போது அப்பாவோட அந்த உத்தியோகம் இந்த பையனுக்கு கிடைக்கும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. இவர் கூட ரொம்ப படிச்சிருக்கு, எம்பிஏ படித்த பையனாக இருக்கிறது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எம்பிஏ படிச்சிருக்காங்க. அம்மா வெல் செட்டில்டு ஃபினான்ஷியலி, எல்லாம் நல்ல ஒரு ஃபேமிலி தான். இப்போ இந்த பையனோட தாத்தா அஸ்ட்ராலஜர். அவளுக்கு சாஸ்திரியமாக இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, சுவாமி நமக்கு அந்த ஜாதகம் கொஞ்சம் பார்க்கணும் பையனுக்கு. அங்கே, அதாவது இங்கே சூரியமங்கலத்தில், நான் ஊருக்கு போகும்போது தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க, நமக்கு அந்த பையனோட ஜாதகம் கொஞ்சம் பார்க்கணும், என்னோட பேரனோட ஜாதகம் கொஞ்சம் பார்க்கணும். அப்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் சொல்லியாச்சுன்னா நான் அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் அங்கே, அதாவது தமிழ்நாட்டில் இங்கே சூரியமங்கலத்தில் உங்களை பார்க்கறதுக்கு நிறைய ஆளுகள் எல்லாம் வருவாங்க இல்லையா? அப்போ இவங்க பிராமணா தான். அது என்னோட ரிலேஷன் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், பிராமணா தான். அப்போது ஒரு பிராமன் குட்டி, அதாவது வது, அதை நம்பூதிரி தான் வேணும்னு கிடையாது. பிராமின்ஸில் எந்த காஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நடத்தி வைக்கணும் அப்படியெல்லாம் அவங்க சொன்னாங்க. ஓகே, நமக்கு பார்க்கலாமே அப்படி சொல்லி அடுத்த நாள் அவர் ஜாதகத்தை எடுத்துட்டு வீட்டில் வந்தார். அப்போ நான் என்ன சொன்னேன் என்றால், சுவாமி உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா ஜாதகம், நானும் அவரே சுவாமின்னு கூப்பிடுவோம், அவர் என்னையும் அப்படி தான் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே ஜாதகம் பார்க்கறதுக்கு, நீங்கள் பாருங்கோ, நான் உங்களை ஃபாலோ பண்ணி வர்றேன். ஓகே அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் அவர் சொன்னார் இவரோட பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் சொல்லிட்டு, அப்போ அந்த பையனுக்கு இப்போ 38 வயசாச்சு, அன்னைக்கு 26 வயசு தான் இருக்கிறது. அப்போ இவர் சொன்னார், உடனே கல்யாணம் பண்ணணும், ஏன்னா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இவனோட அம்மாவும் வயசாகி வருது, அப்போ சீக்கிரம் அவரை பார்க்கறதுக்கு வேற ஆள் இல்லை, உடனே கல்யாணம் பண்ணணும் அப்படியெல்லாம் சொன்னார். சரி, நான் அவங்க ஜாதகம் பார்த்து கொண்டு இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல முக்கியமா அவர் சொன்னது, ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்கப்பட்ட ஜாதகம், நீச்சபங்க ராஜயோகம் இருக்கு, குரு நீச்சத்துல இருக்கு, பிளஸ் அந்த ராசியாதிபன் அங்கே பார்வை இருக்கிறது, இது நீச்சபங்கம். ஆனா நிறைய ஜனங்களும் இந்த மாதிரி உள்ள நீச்சபங்கத்தை கால்குலேஷன் பண்ணிட்டு மனப்பாயசம் குடிக்கிறாங்க. மனப்பாயசம்னு சொன்னா மனசு கொண்டு பாயசம் குடிக்கிறது. மனசு கொண்டு பாயசம் குடிச்சா அது பிரயோஜனம் இல்லை, இனிக்காது. பாயசமாக குடிச்சா தான் இனிக்கும் இல்லையா? அதாவது ஒரு கிரகம் ராசியில் நீச்சமாயிருந்தால், நவாம்சத்தில் அது உச்சமாயிருந்தால் தான் 100% அந்த நீச்சபங்க ராஜயோகம் என்று சொல்லலாம். இதுவும் நீச்சபங்கம் தான், நீச்சபங்க ராஜயோகம் தான். ஆனா 100% அது ஒர்க் அவுட் ஆகாது. அது மட்டுமல்ல, இங்க குரு ஓகே, அவரோட கால்குலேஷன் படி 2க்கும் 11க்கும் அதிபனாக இருக்கப்பட்ட குரு நீச்சபங்க ராஜயோகம் செய்திருக்கிறது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், அப்படி இருக்கிறதுனாலே ஆயிருக்கலாம். நல்ல எஜுகேஷன் இருக்கு பையனுக்கு, பார்க்கறதுக்கு ஃபேஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், பிசிக்கலி ரொம்ப அழகா எல்லாம் இருக்கும். சரி, அதெல்லாம் ஓகே. ஆனா ஜாதகத்தில் வேற சில குறைகள் இருக்காது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். என்ன குறை? எந்த குறையுமே இல்லையே. ஜாதகத்தில் 7ல் சந்திரன் இருக்கு. சந்திரன் எந்த இடத்தில் இருந்திருந்தாலும் நல்லது செய்யணும், அப்படித்தானே இருக்கிறது. 7ஆம் பாவாதிபனாக இருக்கப்பட்ட சூரியன் சுக்கிரனோடு கூடி சேர்ந்து இருக்கிறது.
லக்னத்தோட 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே இருக்கு. அப்போ அவர் சொன்னார், சுந்தரி உன்னத குலஜாதா தனாட்யா, அப்படி உள்ள ஒரு பொண்ணு வரணும் இல்லையா? அதனால இவர் என்ன பண்றேன்னா, பையனுக்கு கல்யாணம் பார்க்க ஆரம்பித்த காலத்துல இருந்தே பயங்கரமா உள்ள வரதட்சணையை எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவர் என்ன சொல்றது என்றா, ஜாதகத்தில் சுந்தரி உன்னத குல ஜாதா தனாட்யா, நல்ல குலத்தில் பிறந்தவராக இருக்கும். ஜோதிஷ சாஸ்திரப்படி அவர் சொல்றாங்க, அது கரெக்ட், அப்படி ஒரு சாஸ்திரம் இருக்கு. சுந்தரி நல்ல அழகுள்ளவள், உன்னத குல ஜாதா, நல்ல குலத்தில் பிறந்தவள் அப்படின்னா நல்ல குணம் உள்ளவள் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். பிளஸ் தனாட்யா, நிறைய சம்பத்துள்ளவளாக இருக்கும். நிறைய அலையன்ஸ் வந்தாங்க. இதில் இவருக்கு சொந்தக்காரிய ஒரு பொண்ணு இருக்கு. அது பேங்க் டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஆனா பினான்சியலி கொஞ்சம் வீக், அதனால அது வேண்டாம், பெரிய லெவல்ல உள்ள பொண்ணு தான் வரும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு அப்படியே வந்து கொண்டே இருக்கு. அப்ப நான் சொன்னேன், சுவாமி உங்களுடைய கால்குலேஷன் சரியல்லை. இது பாருங்கோ, இங்கே லக்னத்தோட 7ஆம் இடம் என்று சொல்லப்பட்டது சூரிய கஷேத்திரம் தான். சூரியன் பாபகிரகம். பாபகிரகமாக இருக்கப்பட்ட சூரியனோட கஷேத்திரத்தில் சந்திரன் இங்கே தேய்பறையாக இருக்கு, ஷஷ்டிக்கு அப்புறமாக இருக்கிறது. அப்போ அங்க சந்திரனும் பாபகிரகம் தான். பாபக்ஷேத்திரத்தில் இருக்கப்பட்ட பாபகிரகத்துக்கு பவர் ஜாஸ்தி இருக்கும், அது தெரியுமோ? ஓகே. அப்புறம் இனி அவர் சொன்னது 7ஆம் பாவாதிபன் வீனஸோடு கூடி சேர்ந்து இருக்கிறது, அது அப்படி இருக்கட்டும். ஆனா 7ஆம் இடத்தில் எந்தெந்த கிரகங்கள் பார்வை இருக்குன்னு பார்க்கலாமே. இது லக்னத்தோட 7ஆம் இடம். பின்னாடி பார்க்கணும், அது 1 2 3 4 5 பாருங்கோ. எல்லா கிரகத்துக்கும் 7இல் பார்வை, ராகுவுக்கு எக்ஸ்ட்ரா 7லேயும் 5லேயும் பார்வை இருக்கு. அப்ப ராகு இங்கே இருந்து 1 2 3 4 5ஆம் இடம். லக்னத்தோட 7ஆம் இடத்தில் ராகு பார்வை இருக்கு. பிளஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ அங்க யாரெல்லாம் இருக்கு? சனி இருக்கு, புதன் இருக்கு. அப்ப சனி இங்க இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. 10ஆம் இடத்துல வந்து பாபக்ஷேத்திரம், அதாவது சூரியனோட வீட்டில பாபகிரகமாக இருக்கப்பட்ட சந்திரன் இருக்கிறது, பிளஸ் ராகு இருக்கிறது, ராகு பார்வை இருக்கிறது, பிளஸ் சனி பார்வை இருக்கிறது. அப்ப நான் சொன்னேன், இவ்வளவு தோஷம் இருக்கும் பொழுது அது எப்படி சுவாமி கல்யாணம் நடக்கும்? இவருக்கு கல்யாணம் நடந்தால் மிட் நைட்ல சூரிய உதிக்கிற மாதிரின்னு சொல்லலாம். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு என்கிட்ட, நீ ஒரு மாதிரி எல்லாம் சொல்லாதே, அது சரியல்லை, நானும் சாஸ்திரம் படிச்ச ஆள் தான், ஒன்றை விட எனக்கு எவ்வளோ வயசு அதிகமாக இருக்கிறது, அது வரைக்கும் என்ன சுவாமி சுவாமின்னு கூப்பிட்டு அவரு அப்புறம் நீ அப்படி சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாச்சு. நீ சொல்றது கரெக்ட் இல்லை, அப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஆனா நான் என்ன சொன்னேன் என்றால், சுவாமி சூரியன் சனி ராகு செப்பரேட்டிவ் டெண்டன்சி இருக்கு, உங்களுக்கு தெரியுமோ? பிரிக்கக்கூடிய பிரவணதை இருக்கு, அந்த சுபாவம் இருக்கு. 7ஆம் இடத்தில் தான் இந்த கிரகங்கள் பார்வை இருக்கிறது. அதாவது 7ஆம் இடமும் சூரியனோட கஷேத்திரம் பாபக்ஷேத்திரமாக இருக்கு. பாபக்ஷேத்திரத்தில் பார்க்கப்பட்ட பாப கிரகங்களுக்கு மூர்க்கத்துவம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்ப இந்த ஜாதகப்படி கல்யாணம் நடக்காது நடக்காது நடக்காது. சப்போஸ் நடந்தால் அது ஏதாவது வேற ஜாதியில் உள்ள ஒரு நீஜ ஸ்திரீயுமாக ஏதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒரு உறவு வருமே தவிர அது சரியான ஒரு ஃபேமிலி லைஃபாக இருக்காது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழக்கூடிய ஒரு யோகம் அல்லே அது. அப்படி எல்லாம் சொன்னேன். அவளுக்கு அது பிடிக்கல. அதனால நான் சொன்னேன், எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, கண்டினியூஸா நீங்க சுயம்பர ஹோமம் பண்ணி வாங்க. அதே மாதிரி நீங்க இவரோட படிப்பை பற்றி சொல்றீங்க. இங்க 2ஆம் இடத்தில் மானி இருக்கிறதுனால படிப்பு ஓகே, 2ஆம் பாவாதிபன் நீச்சபங்க ராஜயோகம் செய்திருக்கிறது, அதெல்லாம் ஓகே. 2க்கும் 11க்கும் அதிபனாக இருக்கப்பட்ட குரு நீச்சபங்க ராஜயோகத்துடன் இருக்கு. படிப்பு சிலவருக்கு இருக்காது, சிலவருக்கு இருக்கும், ஆனால் அது யூஸ் ஆகாது. அப்படி சொன்னேன். இல்லை, உன்னுடைய கால்குலேஷன் ஒண்ணுமே சரியில்லை.
எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்கு, நமக்கு நாளைக்கு பார்க்கலாம் அப்படி சொன்னார். நான் சொன்னேன், நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பி போகிறேன், இன்னைக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்கோ, உங்களிலேருந்து எனக்கும் படிக்கலாம், என்னிலேருந்து உங்களுக்கும் படிக்கலாம், நமக்கு மறுபடியும் இது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மத்தியானத்துக்கு மேலே நமக்கு பார்ப்போம் அப்படி அஷ்டக வர்க்கம் எடுத்து பார்த்தேன். அப்போ அவர் சொன்னார், இதுக்கு அஷ்டக வர்க்கம் தேவையா? கண்டிப்பாக வேணும். அஷ்டவர்க்கம் இப்படி ரெண்டும் சொல்லலாம். அது ரெண்டும் பார்க்கும் பொழுது படிப்பு யூஸ் ஆகாது, படிப்புக்கு தகுந்த ஒரு வேலை உண்டாகாது, கல்யாணம் நடக்காது, அது மட்டுமல்ல பெரிய ப்ராப்ளம்ஸ் வாழ்க்கையில உண்டாகும். அப்போ உங்களோட இந்த பையனோட இவரோட பேரன் தானே, அந்த சுவாமியோட பேரன் தான், அதாவது மகளோட பையன். பேரண்ட்ஸோட ஜாதகம் கிடைச்சா நல்லா இருக்கும், அதில் முக்கியமாக அப்பாவோட ஜாதகம் அப்படி சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை அப்பா இறந்து போனதுனால அந்த ஜாதகம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அது ஆற்றுல ஒழுக்கி விட்டாச்சு, இப்போ இல்லை அப்படி சொன்னாங்க. அந்த ஜாதகம் கூடி இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வருத்தலாமா இருந்தது என்று நான் சொன்னேன். எது ஒரு பெரிய விபத்து உண்டாகும் அப்படி இருந்தது. நான் என்னாச்சு, இப்போ அவருக்கு 38 வயசு ஆயிடுச்சு. 38 வயசு ஆயிடுச்சு. இவருக்கு கல்யாணம் இன்னும் நடக்கலை, இன்னும் கல்யாணம் நடக்காது. ஏனென்றால் வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. படுத்த படுக்கையிலே படுத்திருக்காங்க வருஷக்கணக்கா. இனி அங்கே இருந்து அவர் எந்திரிச்சு நடக்கிற காரியம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்பைனல் கோட் ஏதோ ப்ராப்ளம் அப்படி சொன்னாங்க. அப்போ பாருங்கோ, அந்த ஜோதிஷம் என்று இப்போ இதில் கரெக்டாக தான் எல்லாம் எழுதியிருக்கு, டைம் மட்டும்தான் எழுதலை. அப்போ ஜோதிஷம் என்று சொல்லப்பட்டது எவ்வளவு கரெக்ட் பாருங்கோ. அப்போ அவரும் ஜோதிஷி தான். உண்மையிலே சொன்னால் நான் ஒரு ஜோதிஷி என்று சொல்ற அளவுக்கு ஜோதிஷத்தில் எனக்கு அவ்வளவு ஞானம் எல்லாம் கிடையாதுன்னு நானே சொல்றேனே. நான் ஒரு மடாதிபதி, நான் ஒரு ஜோதிஷி இல்லை. ஆனால் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் வேதங்களிலே உள்ளதுதான். அதனால என்னுடைய குரு சொன்னாங்க, நீ இதெல்லாம் படிக்கணும். நான் சூக்தம் மட்டும் படிச்சிருந்தால் போராது, ஆகமம் பூஜைகள் மட்டும் படிச்சிருந்தால் போராது, தாந்திரிகம் மட்டும் படிச்சிருந்தால் போராது, ஜனங்களுக்கு நாளை என்ன நடக்க போகுது என்று சொல்லி கொடுக்கணும். அதனால அது ஜோதிஷம்தான், வேற எந்த சாஸ்திரமும் இல்லை, அது படிக்கணும் அப்படி சொல்லித்தான் அந்த காலத்திலே சொல்லி கொடுத்தாங்க. படித்தேன். அப்போ அந்த வித்யிலே கரையில்லாமல் படித்தது. ரெண்டாவது உபாசனாமூர்த்தியோட சம்பூர்ண அனுகிரகம். அதனால தான் பெரிய மனுஷன் இந்த ஜாதகத்தை வச்சுட்டு இப்படி அல்ல அப்படி சொல்லும் பொழுது அதல்ல இதுதான் கரெக்ட் என்று என்னால் சொல்ல முடிஞ்சது. இவங்கெல்லாம் உயிரோடு தான் இருக்காங்க. இது இல்லாத ஆளுகளை பற்றி ஒன்றும் சொல்லலை. 100% 100க்கு 100 அனுபவங்கள் தான் சொல்றது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் சொல்றது எதுக்காக என்றால், நல்ல படிங்கோ. ஜோதிஷம் தெரிஞ்சவங்க, ஜோதிஷம் கைகாரியம் செய்யப்பட்ட ஆள் தான் நீங்க என்று அது நல்லா படியுங்கோ. ஜோதிஷம் தெரியாத ஆளுகள் தான் நீங்க. உங்களுக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நல்ல ஒரு சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு ஆள் கிட்ட கொடுத்து உங்க ஜாதகத்தை பாருங்க. ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அதுல என்ன சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையில் எப்போ நமக்கு நல்ல காலம் ஆரம்பிக்கும், எப்போ கெட்ட காலம் ஆரம்பிக்கும், எப்போ கேர்ஃபுல்லா இருக்கணும், எப்போ என்னது பண்ணலாம் என்னது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சகல விஷயங்களும் தெரியும். அதுக்காக உள்ளது தான் ஜோதிஷ சாஸ்திரம். ஆனா நிறைய பேர் இப்ப அது நம்புறது இல்லை. அது நம்பாம இருக்கிறதுக்கு காரணம் ஜோதிஷத்தோட குழப்பம் அல்ல, ஜோதிஷிகளோட குழப்பம் தான். ஜோதிஷிகளோட குழப்பம் இல்லை, ஜோதிஷம் நானும் ஜோதிஷி தான் என்று சொல்லி இருக்கப்பட்ட ஜோதிஷிகளோட குழப்பம் தான் அது. அதனால இதே மாதிரி ஜாதகம் சரியாகவே உள்ளே இறங்கி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு கரெக்டா அக்யூரேட்டா உள்ள பலங்கள் கிட்ட வேண்டுமானால் பிளானிட்டரி பொசிஷன் மட்டுமல்ல, அஷ்டகவர்க்கும் பிளானிட்டரி பொசிஷன்ல ரெண்டும் பார்க்க வேண்டும். அதாவது ராசியும் நவாம்சமும் பார்க்க வேண்டும், பிளஸ் அஷ்டகவர்க்கம் பார்க்க வேண்டும். அப்புறம் தேவை இருந்தால் பிரசனம் வச்ச கூடி பார்க்கலாம். இப்படி பார்த்தாச்சுனால் கரெக்டா ஷார்ப்பா ஒரு வாட்சிலே உள்ள டைம் நமக்கு 12:30 மணி அப்படி சொல்ல முடியும். 12:30 மணி அப்படி சொல்லலாம் இல்லையா? 2 நீடில வச்சுட்டு அந்த பெருசு சின்னது அதை வச்சுட்டு 12:30 மணி அப்படி சொல்லலாம்.
12:30 மணி 27 செகண்ட் அப்படி சொல்லணும்னா அந்த செகண்ட் சூஜியை நம்ம கால்குலேஷன் பண்ணணும். அப்போ ஷார்ப்பா நமக்கு அது சொல்ல முடியும். அதே மாதிரி சாஸ்திரியமா ஜோதிஷம் படிச்சால் அதிலே இறங்கி ஆராய்ச்சி பண்ணியாச்சுன்னா எப்பவும் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு கிரகம் ஒரு ராசியிலே இருக்கு, அது வச்சு பலன் சொல்லவே கூடாது. ராசியிலே இருக்கப்பட்ட கிரகம், அங்கே பார்க்கப்பட்ட கிரகம், ராசிக்கு அதிபன் எங்கே இருக்கிறது, இவ்வளவும் கால்குலேஷன் பண்ணணும். ராசியாதிபன், ராசியில் பார்வை இருக்கப்பட்ட கிரகம், ராசியில் இருக்கப்பட்ட கிரகம், இது நாலும் கால்குலேஷன் பண்ணித்தான் பலம் சொல்ல வேண்டும். ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய க்ரீம் ஓம் ஸ்வாஹா.